ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கேசரி எப்படி செய்கிறது. முதல்ல ஒரு அடுப்பில் சட்டி வச்சுக்கணும். சட்டியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லா அந்த தண்ணிலாம் வடிஞ்சக்கப்புறம் நல்லா எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்தமாரி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வதங்கின பிறகு முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது இப்போ போர் பண்ணுங்கள். இது நல்லா ப்ரௌனிஷாக வதந்தக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். ப்ரௌனிஷாக வர வைக்கணும். அதுக்கப்புறம் ரவை, இது ரோஸ்டடு இல்லாத ரவை. ரோஸ்டடுக்காக வேண்டி இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு கலக்கிட்டே இருக்கணும். இது பிடிக்கும், கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம கிண்டிட்டு விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி பவுட்ரி அந்த கன்சிஸ்டண்ட்டில் வரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் நல்லா காஞ்சக்கப்புறம், எண்ணெயோட நல்லா காஞ்சக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்போ அந்த ரவை ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நெய் போட்டுட்டு கிண்டி விடணும். கொஞ்சம் விட்டாலும் அந்த ரவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா அந்த ரவையோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிக்கும், கட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது கேசரி பதத்துக்கு வரும். அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்ட அது ஒரு மாதிரி கேசரி கன்சிஸ்டண்ட்டுக்கு வரும். நம்ம அப்படியே விட்டோன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நல்லா அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரண்டியில் எடுத்து கீழே விடும்போது அந்த ரிப்பன் ஃபோல்டிங்ஸ் மாதிரி கரெக்டாக விழும். அது மாதிரி வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இனிப்பு சுவைக்காக வேண்டி நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு இதையும் நல்லா சர்க்கரை இந்த சர்க்கரை பாவு நல்லா கேசரி கலரத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட அந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்ட்டுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் போய் இந்த இனிப்பை கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதில் மெயினே நம்ம கிண்டி விடுறது தான். இந்த கிண்ட அந்த கேசரி கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எடுக்கும்போது அந்த ரிப்பன் ஃபோல்டிங்கில் வந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கிறது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். கடைசியாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வெள்ளரி விதையை தூவி விட்டு சர்வ் பண்ணோன்னா சும்மா அருமையான கேசரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அதிகமாக செஞ்சனால நாங்கள் பால், ரவையெல்லாம் நிறைய யூஸ் பண்ண தேவைப்பட்டுச்சு. இதை நீங்கள் சும்மா வீட்லேயும் கம்மியாக கூட செஞ்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.